ஆசை நீங்கப்பா, உள்ளத்தின் ஆழத்தில் ஆசை நீங்கப்பா இயேசுவே. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கையிடணும். என் சொத்து நீங்கப்பா இயேசப்பா, நீங்க தான். ஆசை நீங்கப்பா இயேசுவே, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. தேங்க்யூ லார்ட். எங்க ஆசை, எங்க தேவை, எங்க சொந்தம், எங்க சொத்து எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. எல்லாம் நீங்க தான் இயேசப்பா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், we praise you. மார்க் 4வது அதிகாரம், மார்க் சாப்டர் 4 verses 18 and 19, 18, 19 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? மார்க் 4, 18, 19. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் இருக்கிறீர். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த பாதங்களிலே விழுந்து நாங்கள் முத்தம் செய்கிறோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. ஆண்டவரே, இந்த இடத்துல காணப்படுகிற எல்லா இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் கவன சிதறல்களையும் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். வசனங்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிற அனுபவம், பலனை கொடுக்கிற அனுபவம் இன்றைக்கு உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே, புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியது. காணிக்கைகளின் கர்த்தனே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அறிக்கையிட்டதின்படியே பெருகட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு திருவிருந்த ஆராதனை நம்முடைய மகிமன் பிரசனம் எங்களோடு தங்கியிருக்கட்டும். நீங்க பிட்டு தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு உம்மால் நிரப்பப்பட்டவர்களாக நாங்கள் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு போன வாரத்தில் உள்ள அதே செய்தியின் தொடர்ச்சி தான். ஃபர்டைல் ஆர் ஃபியூடைல், செழிப்பானதா அல்லது செத்ததா? இந்த விதத்தில் சொல்றதா, வளமிக்கதா அல்லது வீணாய் போனதா? போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் அறிமுகமாக 4 விதமான நிலங்கள். விதைக்கிறவனோட உவமை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். மத்தேயு 13வது அதிகாரத்திலையும் சரி, மார்க் 4வது அதிகாரத்திலையும் சரி, லூக்கா 8வது அதிகாரத்திலையும் சரி, ஆண்டவர் இந்த விதைக்கிறவனுடைய உவமையை சொல்றாரு. தேவனுடைய வசனம் அல்லது சுவிசேஷ வார்த்தைகள் விதைக்கப்படுது. விதைக்கிறவர் மனுஷகுமாரன் வச்சுக்கீங்களேன். ஏன்னா பின்னால வரும்பொழுது அந்த உவமையில விதைக்கிறவர் மனுஷகுமாரன்றாரு. விதை தேவனுடைய வார்த்தை. நம்ம போன வாரம் 2 விதமான நிலங்களை குறித்து பார்த்தோம். ஒன்று வழி அருகே, பாத்வேன்னு போட்டிருக்கு சில டிரான்ஸ்லேஷன்ல. வழி அருகே விதைக்கப்பட்டது, கல் மாதிரி இருக்கும், நடந்து போய் அது பலனற்று போனது. பலனற்று போனதுன்னு சொல்றத விட போட்ட உடனே பிசாசு எடுத்து போட்டான்னு போட்டிருக்குது. இது யாரே? உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறவங்க. உட்கார்ந்து வசனத்தை கேட்பாங்க. உள்ள இருந்து கேட்கும் பொழுது என்ன கேட்கறேன்னு புரிஞ்சா கூட அது கொஞ்சம் கூட வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. அவங்க வசனத்தை கேட்கிற விதம் அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரியாததா அல்லது வழக்கம் போல சொல்ற ஒண்ணு தானே அப்படி அவங்க கேட்பாங்க. இங்க இருந்து அப்படி எழுந்து வெளியே போ. நான் பொதுவாக பேசுறேன், என்ன இங்கன்னு சொல்லல, ஆண்டவர் சொல்ற ஊமையினுடைய தன்மையை சொல்றேன். அப்படி எழுந்து போகும் பொழுதே வசனத்தை எடுத்து போட்டுருவோம். என்ன கேட்டோம், கர்த்தர் இன்றைக்கு நம்மோட என்ன பேசினாரு, என் வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, அதை நம்ம புரிஞ்சுக்காமலே அதை விட்டுருவோம். இது வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும். அது என்ன, விழுந்துச்சு, எடுத்தாச்சு. அந்த விதை சாகிறதுக்கு கூட அல்லது நிலத்துல போய் அதனுடைய தன்மை வெளிப்படுறதுக்கு கூட ஒரு சிறு அனுமதி அதுல இல்லைன்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இது வழியோரமா இருக்கக்கூடிய லேண்டுப்பா. இது ஒரு பாதைப்பா. இதுல கொஞ்சம் கூட விதை உள்ள போறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. எத்தனை வருஷம் செய்தி கேட்டாலும் வாழ்க்கை மாறவே மாறாது, அப்படி இருக்கும். அடுத்து ஒரு நிலத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கற்பாறை உள்ள ராக்கி லேண்ட், ஸ்டோனி அப்படின்னு போட்டிருக்கு.
இது எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்பகுதியில பாறை இருக்கும், மேல கொஞ்சம். அந்த ஊர்ல அது ரொம்ப சகஜம். ஏன்ஷியன் பாலஸ்தீன்ல, அந்த நாட்கள் பாலஸ்தீனில் இப்பவும் அப்படிதான். கீழே சுண்ணாம்புகள் இருக்கும், மேல அந்த நிலத்தினுடைய தன்மை கொஞ்சம் மண் இருக்கும். இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? விதைக்கப்பட்ட விதை உள்ள போயிட்டு வசனம் சொல்லுது, சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உள்ள போயிட்டு கேட்கும் பொழுது ரொம்ப அருமதியா இருந்துச்சு பிரதர், இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினார் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா வெயில் ஏறின போதோ, பிரச்சனைகள் வந்த பொழுதோ, வசனத்து நிமித்தம் கொஞ்சம் பிரச்சனை வந்த உடனே கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது அப்படின்னா, வேதம் சொல்கிறது வேர் இல்லாமையினாலே அது உலர்ந்து போயிற்று. உள்ள போயிடுச்சு, அப்படி மேலோட்டமா வருது, ஒரு ஸ்ப்ரவுட் கூட வருது, ஆனா வேர் இல்லை, அதனால அது உலர்ந்து போயிற்று. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இப்படி சில விசுவாசிகள் அல்லது இப்படிப்பட்ட லேண்ட் உள்ளவங்க இருப்பாங்க பாருங்க. இவங்க எப்படின்னா வெளியே பார்க்கும் பொழுது தெரியாது, ஏன்னா விதை உள்ள போயிடுச்சுங்க அப்படிதான் ஊழியக்காரர் நினைப்பாரு, சக விசுவாசிகள் நினைப்பாங்க. ஆனா கொஞ்சம் பிரச்சனைன்னு வந்தோடனே அவங்க நிக்கிறது இல்லை, நிலைநிற்கிறது இல்லை. வேதம் சொல்ற வசனத்தின் நிமித்தம் அவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே அவங்க போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறவங்க. இது ஒரு கூட்டம். மூன்றாவதாக இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளுள்ள நிலம். முள்ளுள்ள நிலம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இங்க விதைக்கப்படுற விதை எப்படிப்பட்ட விதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% பலனை கொண்டு வரக்கூடிய விதை. 100% பலனை கொண்டு வரக்கூடிய விதை. தேவன் எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ எல்லாத்தையும் வாழ்க்கையில பெற்று அனுபவிக்கிற செய்கிற ஒரு விதை. தேவன் எதையெல்லாம் என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாரோ, நான் என்ன செய்யணும்னு எல்லாவற்றையும் செய்யும்படி என்னை பலப்படுத்துகிற விதை. அல்லது தேவன் நான் எதை செய்யும்படி எனக்கு முன் குறித்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையும் நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியனே அப்படின்னு தேவன் என்கிட்ட சொல்ல தகுந்த விதத்துல நான் வாழ தேவையான எல்லாவற்றையும் எனக்கு தருகிற விதை. இந்த விதையில ஒரு பிரச்சனையுமே இல்லை, விதைக்கிறவன்ட்டையும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை ரிசீவ் பண்ற லேண்ட் இருக்கு பாருங்க, அதான் பிரச்சனை. கிவிங் எண்டு கரெக்டா இருக்குது, ரிசீவிங் எண்டு எப்பொழுதுமே ரொம்ப கரெக்டா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவன் எல்லார் மேலே, ஏன் வேதம் சொல்லுகிறது, நீதி உள்ளோர் மேல போடுறது போலவே அநீதி உள்ளோர் மேல நன்மை ஊற்றுறாரு. நல்லவங்க மேல நன்மை ஊற்றுறது போலவே பொல்லாதவங்க மேல நன்மை ஊற்றுறாரு. அப்படி வாரி இறைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவைகள் வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறீர். வனாந்தரமா இருக்கின்றதுனால அவர் அங்க மழையை பெய்யாம இருக்கிறது இல்லை, அது ஒன்றும் பலன் கொடுக்காம இருக்கிறதுனால ஆண்டவர் அதை கண்டுக்காம விடுறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஏராளமா தாராளமா போடுறாரு. இப்போ மூன்றாவதை நாம பார்க்கிறோம் பாருங்க. இந்த லேண்ட்ல தான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம நிக்க போறோம், நேரம் அனுமதிக்கிறது போல. நேரம் அனுமதிப்பதில் நான் 10:30 மணிக்கு முடிச்சிருந்தான் நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் 10:30 மணி தானே ஆராதனை சர்வீஸ் போட்டுக்கிறீங்க. நான் சொன்னேன் 11 மணி நான் ஆக்கிடுறேன். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம கேதரிங். நான் எப்போவாவது ஒரு நாள் தான் அந்த சோத்தை கொண்டு வந்து மொத்தமாக கொடுத்துட்டு போகிறோம்மா, பாதி சோத்தை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நல்ல வேகமாகவும் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஆண்டவர் இப்படி சொல்கிறது ரொம்ப ஹார்டான டீச்சிங். இந்த வாரம் ஃபுல்லாக இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பொருள் நம்ம ரொம்ப ஹார்டாக வசனங்களை சொல்கிறோமோன்னா கண்டிப்பாக இல்லைன்னு திட்டமும் தெளிவுமா நான் பைபிளை வாசிக்கும் பொழுது புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யோவான் ஸ்நானன் இருந்தானே, அவன் ரொம்ப ரக்கடான ஆள், ரொம்ப கடினமான ஆள். வசனம் சொல்லுறது வனாந்தரத்தில் தான் இருந்தான். அவன் பேச்சே அப்படிதான் இருந்துச்சு. விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகிற கோபாக்கினைக்கு தக்கும்படி உங்களுக்கு யாரையா வழிவகை செஞ்சா, யாரையா உனக்கு போதிச்சா, ரொம்ப காட்டா மாதிரி பேசினால்னு வச்சுக்கிங்களேன். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க. சரி, அவன் தான் அப்படி பேசிட்டாரு. கிருபையும் சத்தியம் பொருள் வெளிப்பட்டுச்சு. நம்ம ஆண்டவர், ஆத்துவ நேசர், ரட்சகர், ஞானஸ்நானம் பெற்றுட்டு வந்த உடனே அவராவது கொஞ்சம் போதனை மாத்துவாரம் பார்த்தாருன்னா, அவன் எதில் விட்டானா அதில் தான் இவர் தொடங்குறாரு. இவரு அதான் சொல்ற, மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கரங்கள சொல்லுவோமா? ஏன் வேதம் சொல்லுகிறது, எதுங்க நற்செய்தி? தேவனுடைய ராஜ்யம்
நற்செய்தி. எது தேவனுடைய ராஜ்யம்? எங்க தேவன் ராஜாவாக இருக்கிறாரோ அது நற்செய்தி. என் வாழ்க்கையில தேவன் ராஜாவாக இருப்பார்னா என் வாழ்க்கையில என் குடும்பத்துல தேவனுடைய ராஜ்யம் நிலைன்னு இருக்குதுன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில சிங்காசனம் இருக்குதுங்க, ஆனா அங்க தேவனை உட்கார வைக்காம வேற எதையோ நான் உட்கார வைக்கிறேன்னா என் வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. யார் வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் வரும்? யாரு குடும்பத்துல தேவனுடைய ராஜ்யம் வரும்? யாரு பிசினஸ்ல தேவனுடைய ராஜ்யம் வரும்? எங்கெல்லாம் அவர் சிங்காசனத்துல ஏற்றி வைக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில தான் தேவனுடைய ராஜ்யம் வரும். பாருங்க, யாருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆளுகை விளங்குகிறதோ அவங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் இருக்கும். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்றார், பூமியில அவர் எப்பவுமே சிங்காசனத்தில் இருந்து தான் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். சிங்காசனத்தை கண்டேன், கர்த்தர் அங்க இருக்கிறார், பிதாவானவர் இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார், எல்லாம் கரெக்ட். அந்த ராஜ்யம் இந்த பூமியில வரணும். ஆண்டவர் அதை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு எனக்கு சொல்றாரு, இங்க பார், உன் வாழ்க்கையில் நான் ராஜாவாக இருக்கணும். ஆமென். ரொம்ப ஹார்டான ஒரு டீச்சிங் தான். ஏன் ஆண்டவர் பேசினதை கேட்ட உடனே சொல்லிட்டாங்க இது ரொம்ப கஷ்டமான உபதேசம். இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். முடிஞ்சா இந்த வாரத்தில் நான் அதை போட்டுட்டு அதன் பிறகு இந்த செய்தியை நான் அப்லோட் பண்றேன். தொடர்ச்சி அதை கேட்டா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதையும் பார்த்துருவோமா. இன்ட்ரோடக்ஷனா 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், 2 Thessalonians chapter 2 10 14 வரையிலான வாசனங்களை வாசிக்கலாம். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹார்டா வார்த்தைங்க வந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். 2வது அதிகாரம் 10 நான் வாசிக்கிறேன். 2 Thessalonians 2வது அதிகாரம் 10 14 வரையிலான வசனங்கள் நாம வாசிக்கணும். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். போதும். அடுத்த வசனத்தை வாசிங்க, 12 வரைக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கும்படிக்கு அவர்கள் வாசிங்க, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன், பிசாசு தானே பொய்க்கு பிதாவமா இருக்கிறான். வசனம் சொல்லுது தேவனே அனுப்புவார்னு போட்டிருக்கு. யாருக்கு தெரியுமா? வெறுமனே உலகத்தில் உள்ளவனுக்கு மாத்திரம் இல்லை, சபைக்குள்ள இருக்கிறவனுக்கும் போட்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரமா பின்னாட்கள் நம்ம வாசிப்போம். நீங்க அப்படி மேல வந்தீங்கன்னா எப்ப அந்திகிறிஸ்து வெளியே வருமா, எப்பொழுது வெளிப்படுவான்? வேதம் சொல்லுகிறது, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. சமீபத்தில் ஒரு செய்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. இப்ப இருக்கிற போப் என்ன பண்ணிட்டாரு, எங்கேயோ நாட்டுக்கு போயிருக்கும் பொழுது நமக்கு மத நல்லிணக்கம் வேணும், அதனால எல்லா மதமும் ஒரே காரியத்தை தான் போதிக்குது, எல்லா மதமுமே இறைவன்ட்ட கடவுள்கிட்ட தான் கொண்டு வந்து நம்மளை சேர்க்குதுன்னு பேசிட்டார். இருந்தால் கவனிக்கணும், நம்ம எந்த நாட்களில் வாழ்கிறோன்றதற்கு அதெல்லாம் புரிஞ்சா தானே நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வரும். உலகத்திலே பெரிய திருச்சபை அப்படின்னு இன்னைக்கு நினைக்கணும், அது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. அதனுடைய தலைவராக இருக்கிறவர் அவர் தான் சட்டங்களை போடுறதற்கு மாத்துறதுக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா பேதுருடைய இடத்துல அவர் உட்கார்ந்துருக்காருன்னு அவங்க சொல்லுவாங்க, நாம சொல்றது இல்லை. அவர் சொல்றாரு எம்மதமும் சம்மதங்க, எம்மதமும் சம்மதம். எல்லா நதிகளும் போய் கடல்ல கலக்கிறது போல எல்லா மதங்களும் கொண்டு போய் உன்னை கடவுள்கிட்ட சேர்க்குதுன்னு அவர் பேசுறார். உண்மையா? இயேசு நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழின்னு சொன்னார். ஐ ஆம் த வே. இப்போ அந்த 2வது அதிகாரத்தை நீங்க வாசினா உங்களுக்கு புரியும். விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதிர்ப்பு வேற. இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்கு எதிராக வரக்கூடிய எத்தனையோ எதிர்ப்புகள் உண்டு. துரோகம் யாரு தெரியுமா? உள்ளே இருந்துட்டு பண்ணுவான் பாருங்க, கூட இருந்துட்டு முதல்ல குத்திட்டானுவான் பாருங்க, அதுதான் துரோகம். வெளிப்பட்டுச்சா? இயேசு சீக்கிரமா வரப்போறார். திரும்ப திரும்ப சொல்றேன்,
அவருடைய வருகை சமீபம். சீக்கிரத்தில் அந்த கிறிஸ்து வெளிப்பட போகிற நாட்களும் வருது. அதற்கு முன்பதாக நம்மை அவர் கண்டிப்பாக மத்திய ஆகாயத்தில் நம்ம அவரோடு கூட சேர்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவங்களும் கரம் கொடுத்து சத்தமர அலையில சொல்லுங்க, நான் அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். ரொம்ப மோசமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டோம். சரி, இப்போ முள்ளில் நடுவே விதைக்கப்பட்ட அந்த விதைகளை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். நான் நேற்றுக்கெல்லாம் ரொம்ப நேரம் அது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த முள்ளில் விதைக்கப்பட்ட விதை எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது முட்செடிகள் வளர்ந்து, முட்கள் வளர்ந்து அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம பின்னால் உள்ள பார்க்கலாம். முட்கள் வளர்ந்து. நீங்க கேட்கலாம், முட்செடிகளை போய் அவன் ஏங்க விதையை ஏன் முட்செடிகளுக்குள்ள போய் விதைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதனுடைய பின்னணி உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்னைக்கு பாலஸ்தீனத்துலையும் சரி, அது சுற்றியுள்ள பகுதியில் ஏறக்குறைய 200க்கும் அதிகமான முட்கள் வகைகள் இருந்துச்சு. 200க்கும் அதிகமான. இந்த முட்கள் எப்படிப்பட்ட முட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளை நிலத்துலலாம் அந்த முட்கள் வரும். நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா வேலிக்கிற முள்ளுன்னுவாங்க, ஊரில் நல்லோட சீமோட அப்படின்வாங்க. இந்த முள் மரத்தை வெட்டிட்டீங்க, வெட்டின பிறகு தீயை வச்சு கொளுத்துவாங்க. அதனுடைய கீழே அடிப்பட்ட பகுதி இருக்கு பாருங்க, அதை தீயை வச்சு கொளுத்துனா கூட மறுபடியும் மழை வந்த உடனே மறுபடியும் துளிர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த முள்ளை அழிக்கவே முடியாது. கவனிக்கணும், ஆண்டவர் என்ன பின்னணியில் அதை பேசுறாருன்னா, அன்றைக்கு விளைநிலங்கள்ல நல்ல முள் இருந்துச்சு. இந்த முள்ளெல்லாம் இவர்கள் விதைக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்புறப்படுத்திடுவாங்க. அப்புறப்படுத்தின பிறகு விதைக்கிறாங்க. விதைச்ச விதை வேகமா வளர்றதை விட இந்த முட்கள் வேகமா வளர்ந்துருது. என்ன, எப்படி விதையிலிருந்து நல்ல பயிர் வருதோ அதே மாதிரி களைய போலவே முட்களும் வளருது. நான் உங்களுக்கு பின்னால குறிப்பை சொல்றேன். இதுதான் பிரச்சனை. என்ன ஏங்க, போட்ட வசனம் உள்ள இருக்குது, முன்னால உள்ள 2 நிலங்களும் எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வேர் விடவே இல்லை, இன்னொன்னு வேர் விட்டுச்சு காஞ்சு போச்சு. இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேறு விடுது, மேல செடியும் வளருது, ஆனா முட்கள் வளர்ந்த அந்த வாசிங்க மார்க்கு 4வது அதிகாரத்துல எது வளர்ந்துச்சு? செடி வளர்ந்துச்சா முள்ளு வளர்ந்துச்சா? முள்ளு ஏற்கனவே இல்லை. முள்ளு ஏற்கனவே இல்லை, முள்ளு இப்ப வளருது. ஏன் வளருது? நான் செடிக்கு போட்ட அல்லது நெல்லுக்கு போட்ட உரத்துல, நெல்லுக்கு ஊத்தின தண்ணியில இப்போ உள்ள இருந்து முள்ளு வளருது. ஏன் வளர்ந்துச்சு? நான் முள்ளை ஏற்கனவே வெட்டிட்டேன் பிரதர், ஆனா வேற கவனிக்காம விட்டதான் இப்ப பிரச்சனை. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். வேதம் சொல்லுகிற, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆனா என்ன ஒரு பரிதாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதர் நான் எல்லாம் மேற்பூச்சாய் நிலத்துக்கு மேல கண்கள் தெரிகிற இடத்துல எல்லாத்தையும் வெட்டி போட்டேன் பிரதர். நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ இதை விட்டேன், அதை விட்டேன், என் வாழ்க்கையில இதை அப்புறப்படுத்தினேன், அதை அப்புறப்படுத்தினேன். ஆனா என்ன பெரிய துக்கம், நான் வேற கவனிக்காமலே விட்டேன் பிரதர். நான் வேற கவனிக்காம விட்டேன். இன்னும் என் நிலத்துக்கு கீழே கசப்புன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் என் நிலத்துக்கு கீழே மண்ணியாத தன்மைன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் என் நிலத்துக்கு கீழே மூர்க்கம் இருக்கு. இன்னும் என் லேண்டுக்கு கீழே வேற என்ன இருக்குது? மூர்க்கம், கோபம், சகல விதமான பிரிவினை. நான் ரட்சிக்கப்படுறதற்கு முன்பு எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்னும் என் வாழ்க்கை இருக்கு. நான் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது ஒயிட் இருந்தேன், சந்தோஷம். அதனால என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது இல்லை. மேலோட்டமா நான் அதை கலட்டிட்டேன், இதை கலட்டிட்டேன். நான் மேலோட்டமா கையில பைபிளை வச்சிருக்கிறேன், ஆனா இன்னும் ரூட்டை நான் கவனிக்காம இருந்தபடியினால நல்ல விதை 100% பலன் கொண்டு வருகிற விதை என் வாழ்க்கையில விதைக்கப்பட்ட பொழுதும் கூட வேதம் சொல்லுகிறது சோக்குடுன்னு போட்டிருக்கு. சோக்குன்னு என்ன தெரியுமா? கழுத்தை பிடிச்சி அப்படியே மூச்சு விட முடியாது பாருங்க. நல்ல விதை பழம் கொடுக்கறதுக்கு ஆசையாக வருது, ஆனால் இந்த முட்கள் வேற கவனிக்காம விட்டபடினால ஊத்தின தண்ணியில போட்ட உரத்துல அப்படியே வளர்ந்து எல்லா நன்மையும் சோக்கு நெருக்கி போட்டதுன்னு போட்டிருக்கு. எவ்வளவு பெரிய துக்கம் பாருங்களேன். அப்படி மார்க் 6வது அதிகாரம் திருப்ப வேண்டாம், நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். இன்னைக்கு மனுஷனுடைய லைஃப் எப்படி இருக்குது? இந்த ஏரோதியால்னு 2 பேர், கரெக்டா? இந்த ஏரோதியால் யாருன்னா, ஏரோதனுடைய சகோதரன் பிலிப்புவினுடைய மனைவின்னு போட்டிருக்கு. இவன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை சேர்த்துக்கிட்டான்.
இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் ஸ்நானன் உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்துக் கொண்டிருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்றான். கோவப்பட்டு ஏரோது யோவான் ஸ்நானனை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டான். எல்லாம் புரிகிற மாதிரி நிதானமாக சொல்றான், கவனிக்கணும். இவனை கொண்டு வந்து உள்ள போட்டான். ஆனால் இந்த ஏரோது எப்படிப்பட்டவன் தெரியுமா? யோவான் ஸ்நானன் யார் என்பதை நன்கு அறிந்திருந்த ஒருத்தன். ஏரோது இருக்கிறதுல கேடு கட்டவன் தான், அவனை விட்டுருங்க. ஆனா அவன் தீர்க்க தரிசின்னு உள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, உண்மையான நம்பிக்கை இருந்துச்சு. மாத்திரமல்ல, இந்த வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். மார்க் 6வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. அது ஏனென்றால் யோவான் ஸ்நானன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து. எத்தனை போட்டுருக்கு பாருங்க, அவன் உண்மையும் பரிசுத்தமும் நீதி உள்ளவன் அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல கேட்டு வந்தான். யார் தெரியுமா? கேடுகட்ட ஏரோது. இங்க கேடுகட்ட ஏரோது. இவன் எப்ப சொன்னான்? அந்த ஏரோதியால இருந்த பொழுது 2 பேரையும் பார்த்து சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிக்கணும். 2 பேரையும் சொன்னான், இந்த பாரு, நீ வாழ்ற வாழ்க்கை சரியில்லை. எச்சரிப்பின் சத்தம் போகுதுங்க. ஏரோதையில பார்த்தும் போகுது, ஏரோதை பார்த்தும் போகுது. இந்த ஏரோதியால் யார் தெரியுமா? ஒரு நாள் வருது, ஒன்னு பார்த்துக்கிறேன் பாரு சொல்லிட்டு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் உதறி தள்ளினவ. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு, உலகத்தான் அப்படிதான் இருக்கிறான். ஆனா இந்த ஏரோதை போலதான் கிறிஸ்தவனும் கூட. எப்படி தெரியுமா? வார்த்தை கேட்பேன், பயப்படுவேன், அவன் நீதி உள்ளவன் நம்புவேன், ஆலோசனை கேட்டு அதன்படிலாம் செய்வேன், மனப்பூர்வமாக கூட செய்வேன். ஆனா என்ன தெரியுமா? ரூட்டை சரியா கிளீன் பண்ணாம விட்டதுனால நேரம் வந்துச்சு, மக ஆடுனா, என்ன வேணும் கேட்டான், ராஜ்யத்துல பாதி நாளும் தருவேன்னா, அவ போனா அம்மாக்காரி புத்தி அப்படியே வந்து சொன்னா, யோவான் ஸ்நானனுடைய தலையை தட்டில் கொடுத்துட்டான். ஏன் தெரியுமா காரணம்? ஏரோதுன்ற ஒருத்தர் ரூட்டை சரியா கிளீன் பண்ணாததுனால. பிரதர், நான் ஆலோசனை கேட்கிறேன் பிரதர். யோவான் ஸ்நானன்ல இருந்து வர்ற ஆலோசனை ரொம்ப நல்ல ஆலோசனை பிரதர். அவன் நல்ல தேவ மனுஷன் தெரியும், அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் பிரதர். ஆனால் அந்த தேவன் என் வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை மாத்திரம் நான் செய்ய மாட்டேன். ஏரோதியால விட்டுருங்க, அது கை கழுவி விட்ட கேஸ். ஆனால் கிருபன்னு ஒன்று கிடைச்ச பிறகு கூட தன்னுடைய வாழ்க்கையில் அதை உதறி தள்ளின ஏரோது தான் முட்செடியின் நடுவில் விதைக்கப்பட்ட, அல்லது விதைய வாங்கின முட்செடிகள் உள்ள நிலம். இன்னைக்கு நிறைய காரியங்களை அப்படி யோசிச்சு பார்க்குறேன். நல்லா விதைக்கப்படுது பிரதர். அகிரிப்ப ராஜாவை எடுத்துக்கங்க. நம்ம போன வாரம் ஃபெலிக்ஸையும் பார்த்தோம், அவனுடைய மனைவியை குறிச்சும் பார்த்தோம். அகிரிப்ப ராஜாவை எடுத்துக்கங்க. 26வது அதிகாரம் 28வது வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் சாப்டர் 26 verse 28. அவன் சொன்னான், நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய என்னை சம்மதிக்க பண்ற பவுலே. வசனம் உள்ள போகுது. ஆனா நான் ராஜா, எனக்குன்னு செல்ல அந்த சோசியல் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு. இவன் பேச்சை கேட்டுட்டு நான் கிறிஸ்தவனை மாறிட்டுனா என் நிலைமை என்ன ஆகுறது? முட்செடி வளருது, முட்செடி நெருக்கி போடுது. ஏன் காரணம் தெரியுமா? ரூட்டை கவனிக்காம விட்டதுனால. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். 4வது அதிகாரம் எடுங்க, மார்க் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை இப்போ வாசிச்சுட்டு நம்ம உள்ள போவோம். 7வது வசனத்தை வாசிங்க. சில விதை, எல்லாரும் வாசிக்கணும். சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கப்பட்டது. 18-19 அதுக்குள்ள விளக்கத்தை ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட. முள்ளு வளருது, வசனமும் வளருது. ஆனா என்ன, இந்த வசனத்தை முள்ளு ஓவர் கம் பண்ணிடுது. அதெல்லாம் எப்படிங்க பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாச்சே. இங்க பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அதுதான்.
எப்படி ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்ச பொழுது போய் கையை பிடிக்கலையோ, அதே மாதிரி தான் இன்றைக்கு எப்பொழுதுமே கர்த்தர் உங்களுக்கு முன்னால மரணத்தையும் வைக்கிறாரு, ஜீவனத்தையும் வைக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரு, சாபத்தையும் வைக்கிறாரு. நீ உன் பிள்ளைங்களும் பிழைச்சு வாழும்படி நீ இதை தெரிஞ்சுக்கொள்றே, அதை தெரிஞ்சுக்கொள். உன் வாழ்க்கையில முள்ள வளர விடணும்னா முள்ள வளர விட்டுக்கோ, உன் வாழ்க்கையில வசனத்தை வளர விடணும்னா வசனத்தை வளர விட்டுக்கோ. உனக்கு நான் எல்லா வாய்ப்பையும் தர்றேன். கர்த்தர் கொடுத்துட்டே தான் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வசனமும் வளர்ந்துச்சு, முள்ளும் வளர்ந்துச்சு. பிரதர், இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. வேரோடு பிடுங்கப்பட வேண்டிய எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த முள்ள சரியா கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்னைக்கும் பிரச்சனை. என்னாகமம் 33வது அதிகாரம் 55வது வசனத்திலையும் சரி, யோசுவா 23வது அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 33 verse 55. நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாம் சொல்லிடுறேன். நம்பர்ஸ் சாப்டர் 33 verse 55, ஜாஷுவா சாப்டர் 23 verses from 11 to 13, 11 13 வரையிலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போற தேசத்துல, முள்ளுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறேன், நீ போற தேசத்துல இருக்கிற சத்ருவை துரத்தலன்னா, அவனை உள்ளேயே வச்சிருந்தா, அவனை என்ன தெரியுமா சொல்றாரு, அவன் உனக்கு முள்ளா இருப்பான், உன் கண்ணுக்கு முள்ளா இருப்பான்றார். உன் ஆசீர்வாதத்தை எப்பொழுதுமே அவன் தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். அல்லது தேவன் உனக்கு கொடுக்கிற நன்மைகளை நீ அனுபவிக்க கூடாதபடிக்கு அவன் உன்னை எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருப்பான். அதனால நீ போகிற தேசத்துல சத்துரு இருக்கிறானே, அவனை ஒன்று விடாமல் முற்றிலுமாக அப்புறப்படுத்து அழின்னு சொல்றார். ஆவிக்குரிய அர்த்தம் இதுதான். வாழ்க்கையில கவனிங்க, தேவன் நம்மை கிறிஸ்து என்கிற நிறைவான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில அவர் எதை துரத்த சொல்லுகிறாரோ துரத்தி தான் ஆகணும். என் வாழ்க்கையில எதை அழிக்க சொல்லுகிறாரோ அழிச்சு தான் ஆகணும். அது என் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அது என் சொந்தமா இருக்கலாம், நான் பண்ற பிசினஸா இருக்கலாம், நான் பார்க்கிற வேலையா இருக்கலாம். அவைகளில் உள்ள எல்லா முட்களும் வேரோடு பிடுங்கப்பட்டே ஆக வேண்டும். கரங்குளத்தில் சொல்லுவோமா? ஆமென். வேரோடு பிடுங்கப்படணும். ஏன் வேரோடு பிடுங்கப்படணும்? வசனம் வளர்றதற்கு அதெல்லாம் தடையா இருக்குது. வசனம் வளர்றதுக்கு அதெல்லாம் இடையூறா இருந்துகிட்டே இருக்குது. நம்ம திருவிருந்து இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் அதை தியானிப்போம். இப்ப ஆண்டவர் ஏராளமான முள் இருந்தாலும் 3 விதமான முள்ளை பத்தி தான் பேசுறார். 3 விதமான முட்கள் இந்த இடத்துல அவர் குறிப்பிடுறது. மார்க் எழுதின சுவிசேஷத்துல 3 விதமான முட்களை கொடுக்கிறார். என்ன, இன்னும் முள்ளு இருக்குதுப்பா, உள்ள மண்ணுக்குள்ள இருக்குது, நீ அதை கண்டிப்பா டீல் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வசனம் வாழ்க்கையில பலன் தரணும்னு வளரும் பொழுது இந்த முள்ளெல்லாம் உள்ள ஊடி வரும். 3 காரியத்தை சொல்றார். இப்ப எடுங்க பார்ப்போம். 4வது அதிகாரம் 18 19 வாசிங்க. வசனத்தை கேட்கிறாங்க. நம்பர் 1 என்னது? 2வது 3வது 1 உலக கவலை, 2வது ஐஸ்வர்யத்தின் மயக்கம், 3வது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள். நம்பர் 1 இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? உலக கவலை. சில பேர் கவலைப்படுறதுல PhD வாங்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னால, கவலைப்படுறதுல PhD. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, வசனத்தை விதைக்கும் பொழுதெல்லாம் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். பிரதர், கவலைப்படுறது ஒன்றும் பாவம் இல்லைன்னு நாம நினைக்கலாம். ஆனால் எதை அவர் செய்யாதன்னு சொல்றாரோ அதை நினைச்சு கவலைப்படுறது பாவம் தான். ஏன்? அவர் ஒன்றை சொல்றாரு, அதற்கு நான் கீழ்ப்படியாம போறேன். சிம்பிள். ஏன் பிரதர், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு, நீங்கள் சாபத்தை வெட்கத்தை அனுபவிச்சு சகல தேசங்களில் நீங்க புறஜாதிகளுக்குள்ள சாபமா இருந்தது போலவே நான் ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், உங்களுடைய கைகள் பலப்பட கடவுது. கர்த்தர் வாக்கு கொடுக்கத்தான் செஞ்சாரு. ஆனா உள்ள ஒரு கவலைன்னு ஒரு முள்ளு வருது, டப்புன்னு அதை நெருக்கி போட்டுருது. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, என் தேவன் எதை பேசினாரோ அது மேல நான் கவனம் செலுத்தாம தேவன் எதை சொல்லலையோ அதன் மேல நான் கவனம் செலுத்துறேன் பாருங்க, அங்கதான் முள்ளு வருது, அங்கதான் வசனமும் வேலை செய்யாம போயிடும். யார் மேல தப்பு? நம்ம மேலதான் தப்பு. உதாரணத்திற்கு ஆண்டவர் சொன்னார், லூக்கா 12வது அதிகாரம், இங்க ஒரு புக் மார்க்கை வைங்க. லூக் சாப்டர் 12 verse 26. லூக்கா 12வது அதிகாரம் 26. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு உள்ள வந்திருக்கிறீங்களா?
வசனம் வேலை செய்யறதுக்கு அனுமதிங்க. ரூட்டோட பிடுங்கிடணும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் உட்காந்து 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 கவலைப்பட்டு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவலைப்படுவோம் பாருங்க, ரொம்ப கவலைப்படுவேன். உட்காந்து உட்காந்து எங்கள் பெரியம்மா வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மா கிட்ட, அவனை ஏன்டி போய் எல்லாத்தையும் சொல்கிற, அவனே உட்காந்து உட்காந்து கவலைப்படுறான். ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி ரோடெலாம் சிரிச்சுக்கிட்டே போகிறேன். அப்போ சொல்கிறாங்க, இதுக்கு எதுனா கவலை இருக்குதா பாரு, அப்படி சுற்றுது. அப்படியும் சொல்கிறாங்க, இப்படியும் சொல்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு 12:26 வாசிக்கலாமா? எல்லாரும் வாசிக்கணும். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களாலே செய்யக்கூடாது இருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? கவலைப்படுகிறது என்ன? இத மெசேஜ் பைபிள நான் வாசிக்கிறேனே. Has anyone by fussing before the mirror ever gotten taller by so much as an inch? இந்த ஃபஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? too much of feeling. too much of a feeling. அதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அவ்வளோதான் ரியாக்ட் பண்ணும். புல்ல விழுந்தோன்னு புல்ல விழுந்துச்சு, புல்ல விழுந்துச்சு, ரெண்டும் ஒன்று தான். அந்த மெசேஜ் வேலை போட்டிருக்கு. Has anyone by fussing before the mirror ever gotten taller by so much as an inch? அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணாடி முன்னால் போய் நின்றுட்டு 4 அடி தான் இருக்கிறேன், 5 அடி வளர்ந்தா 6 மாதம் நின்று நீங்கள் பேசினா கூட 1/2 இன்ச்சு உங்களால் வளர முடியாத, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறது தான் ஆண்டவர் கேட்குறாரு. இருக்கிறீங்களா? சில பேருக்கு அது ஒரு கவலை. எல்லாரையும் சிவப்பா படைச்சாரு, ஆண்டவர் என்ன கருப்பா படைச்சிட்டாரு. சில பேருக்கு ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எங்க வீட்டுக்காரோட கம்மியா இருந்தா பரவாயில்ல, குள்ளமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 அடி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஹீல்ஸ் போட்டு நடந்த கூட வீட்டுக்காரருக்கு பக்கத்துல நிக்க முடியல. நீங்க 6 மாசம் என்ன நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றேன், 6 மாசம் நீ உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இரு. உன்னை நான் 1/2 அடி வளர செய்கிற மகளே, இன்னொரு 1/2 அடி வளர செய்கிற மகனே, உங்களால் வளர முடியும். 1/2 இன்ச்சு உன்னால வளர்த்த முடியாது. நீ கவலைப்பட்டு என்னத்தை சாதிச்சிட போற சொல்லு பார்ப்போம். நீ கவலைப்பட்டு, சில பேருக்கு பாருங்க, டாக்டர் ரிப்போர்ட் வாங்கி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹையா இருக்குன்னு சொல்லுவாரு. நமக்கு உடனே அப்படி ஹாஸ்பிட்டலில் போய் மாஸ்கை மாட்டி ஆக்சிஜனை போட்டு அப்படி கற்பனை முகலாம் வெளியிடும். என்ன கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமாமா? அப்படி சொல்லவே இல்லையே. கொலஸ்ட்ரால் எங்க கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஐயா இருக்குன்னு சொன்னார், அவ்வளவுதான். நீ எதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் போன? ஆண்டவர் சொல்ற, நீ கவலைப்பட்டு ஒன்னும் உன்னால பண்ணவே முடியாது. அந்த ஃபர்ஸ்ட்ன்ற வார்த்தைக்கு போட்டு பாருங்க. A show of anger, worry or excitement that is unnecessary or greater than the situation deserves. நீங்க பயப்படுறீங்களே, அந்த சூழ்நிலையை விட தேவையில்லாத அல்லனா ரொம்ப ஓவரா காட்டிக்கிறதுக்கு பேர் தான் ஃபஸ். ஆண்டவர் சொல்றார், அது எதுக்கு உங்க வாழ்க்கையில இருக்குது? எதுக்கு வாழ்க்கையில இருக்குது? நல்லா தான் போயிட்டு இருக்கோம். பிள்ளை இங்க உட்காந்து என்ன பண்ணுவானோ தெரியலையே, எங்க போறானோ தெரியலையே, போறான்ல வருவான். அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஒண்ணுக்கும் கவலைப்படாம உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணு, விண்ணப்பத்தை அவருக்கு தெரியப்படுத்துன்னு போட்டிருக்குல்ல. விட்டுட்டு ஜூடாவை முதல்ல வெளியே அனுப்பும் பொழுது பயங்கரமா இருக்கும். நானே கொண்டு போய் விடுவேன், நானே கூட்டிட்டு வருவேன், வேற வழியே இல்லை, அவனை விட்டுத்தான் ஆகணும். இப்போ போறான் வர்றான். இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாரு, தேவையில்லாம ஒரு 2 வருஷம் எதுக்கு நீ போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த? இதைத்தானே நான் அன்னைக்கே சொன்னேன், இதைத்தானே நான் அன்னைக்கு சொன்னேன். ஓவர் எக்ஸைட்மெண்ட். ஆண்டவர் சொல்றாரு, உன்னால நீ கவலைப்படுற. இன்னைக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டு உள்ள வந்தீங்களா? ஆண்டவர் சொல்ற, எல்லாத்தையும் தூக்கி ஓடுற மைய. உனக்கு நான் விதைச்சேன் தெரியுமா? உன் பிள்ளைங்கள் எல்லாரும் கர்த்தர்ல போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைங்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உன் லேண்ட்ல விதைச்சாச்சுங்க. நாட்களை பூரணமாக்குவேன். உன் லேண்ட்ல விதைச்சாச்சு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டேன். உன் லேண்ட்ல நான் விதைச்சிட்டேன், நான் விதைச்சிட்டேன். விதைக்கப்பட்ட விதை 100 மடங்கு படம் கொடுக்கணும்னா எதெல்லாம் உன் உள்ளத்துல கவலையா இருக்குதோ எல்லாத்தையும் நீ ரூட்டோட பிடுங்கி தான் தீரணும். பிடுங்குங்க. இன்னைக்கு
ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கவனிங்க, தேவன் தாம் நமக்கு உதவி செய்யாத ஒன்றையும் நமக்கு வாக்கு பண்ணுகிறது இல்லை. தேவன் நமக்கு எதையும் செய்யாம ஆசை வார்த்தையாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறவர் அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். எதை திட்டம் பண்ணினாரோ கண்டிப்பா அதை செய்து முடிப்பார். நான் தாங்க அந்த வசனம் 100 மடங்கு பலன் கொடுக்கறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, and besides, what is the use of worrying? What good does it do? Will it add a single day to your life? Of course not. And if worry can't even do such little things as that, what is the use of worrying over bigger things? ஒரு சின்ன காரியம், நீ கவலைப்படுறதுனால என்ன பலன் இருக்கு சொல்லு பார்ப்போம். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக பெஸ்ட் நீ கவலைப்படாமலே இருந்துரு. எத்தனை பேர் இது விரும்புறீங்க? ஒரு அழிலே சொல்லுங்க பாப்பா. கையை வரல பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் கவலைப்பட்டு தான் பிரதர் தீர்வேன். நான் இப்பதான் யூஜியில் இருக்கிறேன், அதுல பிஜி போகணும். ஆண்டவர் சொல்றாரு, உலக கவலைங்க. ஏங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எவ்வளவு பெரிய டேஞ்சர்னு சொல்றாரோ, மற்றவைகளை குறித்த இச்சை எவ்வளவு டேஞ்சர்ன்றாரோ, அதே மாதிரி தான் உலக பிரகாரமான கவலைகளும். ஒரு பாட்டு உண்டு, why worry when you can pray. பாட்டு உண்டு, கேட்டுறீங்களா? நீ தான் ஜெபம் பண்ண முடியுமே, பின்ன எதுக்கு உட்காந்து கவலைப்படுற? இப்போ நம்ம பாடினா இப்படி பண்ணலாம், why pray when you can worry. மாற்றி பேசிக்க வேண்டிதான். நான் நேற்று ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று வாசித்தேன். ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு அதை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார் இதை. ஆண்டவர் ஆண்டவரே ரொம்ப நேற்று அப்படி நடந்துச்சு ஆண்டவரே, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு போய் சொல்லும் பொழுது அவர் பதில் சொல்றாரு, My name is I am. My name is I am. If you live in the past, it will be very hard, for I am not there. My name is not I was. And if you live in the future, it will be very hard, for my name is not I will be. முதல்ல சொன்னார் my name is not I was. இப்போ சொல்றார் for my name is not I will be. But if you live in the present, it is not hard, for my name is I am. கரங்களுக்கு சத்தமரலையில் சொல்லுவோம். தமிழில் சொல்லிடுறேன். நான் என் பேரு இருக்கிறேன் என்பது. நீ கடந்த காலத்திலே வாழ விரும்பினா அது உனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா என் பேரு இருந்தவர் என்பது அல்ல. நீ எதிர்காலத்துல வாழணும்னு நினைச்சா, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதவங்க இருக்கு பாருங்க. சில பேர் நாளைக்கு உள்ளது 20 வருஷம் கழிச்சு புள்ள இப்பதான் பிறந்திருக்குது, அதுக்கு இப்பவுமே மாப்பிள்ளை கிடைக்குமான்னு கஷ்டத்துல உட்கார்ந்துருக்கு. சிலது பிள்ளையே பிறக்கல, ஆனா இப்ப கூட புள்ள எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஃபியூச்சர்ல வாழ்ந்தனா, எதிர்காலத்துல வாழ்ந்தனா உனக்கு ரொம்ப கஷ்டம். நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என் பேரு நாட் ஐ வில் பி, இருக்க போகிறவர் என்பதல்ல. இந்த நிகழ்காலத்துல நீ வாழ்ந்தன்னா, இந்த நிகழ்காலத்துல வாழ்ந்தனா உனக்கு ரொம்ப ஈஸி. உன் கூட நான் இருக்கிறேன். ஏன்னா என் பேரு இருக்கிறேன். கரங்களோட்டு சத்த முறையில சொல்லுவோமா? பிரதர், நீங்க எத்தனை சூழ்நிலையில இதுக்கு முந்தைய நாட்கள்ல முடியவே முடியாதுன்னு மூழ்கி கிடந்தீங்கல்ல, என்னால தலை நிம்மற முடியாதுங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைக்கிறீங்க, அதெல்லாம் ஆண்டவர் தாண்டி 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 உங்களை கூட்டிட்டு வந்தார்ல. ஒருவேளை உங்களுடைய வியாதி படுக்கையா இருக்கலாம், பிசினஸ் லாஸா இருக்கலாம், கடனா இருக்கலாம், அல்லது பிள்ளைங்களுடைய நிலைமையா இருக்கலாம், முடிஞ்சு போச்சு ஆண்டவரை சந்தித்த விபத்தாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முடிஞ்சிட்டு நீங்க நினைச்ச பிறகு உங்கள் தேவன் இன்னைக்கு வரைக்கும் கூட்டிட்டு வந்தார்ல. இன்னைக்கு வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவாரு. இன்னைக்கு அவருடைய முகத்தை பார்த்து நீர் இருக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே, என்றைக்கு நாம சொல்ல கற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு தேவன் எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராக இருப்பார். இன்னைக்கு நிறுத்த வேண்டியதெல்லாம் முதல்ல அவரை நிறுத்துங்க. உங்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ. நான் நேற்று உட்காந்து வாசிச்சிருந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்துல 22வது வசனத்துல, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 20வது அதிகாரத்துல பவுல் மிலேத்துல இருக்கிறான். எபேசுல இருந்து ஆட்கள் எல்லாம் மூப்பர்கள்லாம் வரவழைச்சு பேசும்பொழுது அவங்ககிட்ட சொல்றான், எனக்கு எருசலேமுக்கு போறாங்க, கட்டு அடி எனக்கு பயங்கரமா இருக்குன்னு மட்டும் தெரியும். சொன்னோன்னு அவங்க எல்லாம் அழுகுறாங்க, ஏன்பா நீ போற, எல்லாம் கேட்க தான் செய்யறாங்க. பவுல் சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. 20வது அதிகாரம் எடுங்க பாப்பா, அந்த வசனத்தை வாசிங்க. 24வது வசனத்தை. ஆகிலும் அவைகளிலே ஒன்றையும் குறித்து நான், எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர் பிரச்சனை, பிரதர் ஊரி பிரதர் வாசிங்க இப்போ.
ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணையும் நான் நினைக்கவே மாட்டேன், அருமையை நினைக்கவே மாட்டேன். என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஏன் நிறைவேற்ற விரும்புகிறாரு? முன்னால வாசிங்க அந்த வசனத்தையே. ஆகிலும் நான் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்பும். எல்லாருக்கும் இது இருக்கு. எல்லார் மேலையும் விழுந்த கடமை இது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட டியூட்டி இது பிரதர். அந்த கவலையை முடிச்சாதான், அதை தூக்கி மூட்டை கட்டி வேரோட பிடுங்கி போட்டாதான் இந்த சந்தோஷத்தை நிறைவா பெற்று அனுபவிக்க முடியும். கரங்களோட திரையில சொல்லுவோமா? இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஏஜ்னு போட்டிருக்கு. இந்த யுகத்துல கவனச்சிதறல் நிறைய கொண்டு வரக்கூடிய காரியங்கள் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, சில நேரத்தில் ஆர்டினேட்ட பேசும்பொழுது, அப்பா நீங்க இருந்த காலம்லாம் வேறப்பா, இப்ப வேற. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஏஜ். உண்மைதான். அன்னைக்கு 5 பாட புஸ்தகத்தை அப்படி தூக்கிட்டு போனோம், இன்னைக்கு மூடையா சுமந்துட்டு போக வேண்டியிருக்கு. அதனால ஓடி ஓடி முட்டிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்றார், அதை தூக்கி ஓரம் வையே, என்கிட்ட கிருபையை கேளு, நீ என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் எளிதாக செய்ய தேவையான கிருபையில் நான் கொடுக்கிறேன். வேதம் சொல்கிறது, தேவன் சகலவித கிருபைகளும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறாரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்ப வாசிக்கலாம். முதலாவது அவர் சொன்னாரு உலக கவலை. இரண்டாவது அதே வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஐஸ்வர்யத்தின், இந்த வசனத்தை சொல்லுது டிசீட்ஃபுல்னஸ் ஆஃப் ரிச். ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம் சொல்ற, ஐஸ்வர்யத்தினுடைய வஞ்சனை, பிளஷர், டிலைட் அண்ட் ஃபால்ஸ் கிளாமர். நான் சொல்ற வசனம் உங்களுக்கு சில வேளை இடிக்கலாம். சகோதரிங்கெல்லாம் கவனிங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஐஸ்வர்யம் பாவம்னு சொல்லவே இல்லை. வேதம் ஒரு இடத்துலையும் நீ ஐஸ்வர்யவனாக இருக்கிறதுனால நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லவே இல்லை. கஷ்டம் தான் சொன்னார். ஏன்? எதனால கஷ்டம்? எதனால கஷ்டம்? ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கலாம், ஊசினுடைய காதுல ஒட்டகம் நுழையிறது ஈஸின்னு சொன்னாரு. ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை பின்பற்றின வேதம் சொல்கிறது, தங்களுடைய ஆஸ்திகளாலே அவருக்கு ஊழியம் செய்த அநேக பெண்கள் இயேசுவோட கூட இருக்கதான் செஞ்சாங்க. அப்ப ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தை பயன்படுத்தினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த தேவன் இத்தனை நன்மைகளை எனக்கு தந்தார்னு அவரை பற்றி கொள்ளாம நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் மேலேயே எவன் கவனம் செலுத்துறானோ அவன் தான் போக முடியாதுன்னு சொன்னார் ஆண்டவர். உதாரணத்திற்கு லூக்கா 12வது அதிகாரம். பின்பு அவர்கள் நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்பதை என்றார். அல்லாமலும் ஒரு ஊமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யன் அவர்களோட விளை நிலங்கள்லாம் நல்லா விளைஞ்சுது. அப்பொழுது அவர், நான் ஒன்று செய்வேன், என்னுடைய களஞ்சங்களை இடிப்பேன், பெரிதாக கட்டுவேன், எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களை அங்கே சேர்த்து வைப்பேன். பின்பு ஆத்மாவே, ஒருத்தன் சொன்ன ஆத்மாவே உனக்கு கர்த்தர் இருக்கிறாருன்னா இன்னைக்கு கூட பாடணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்மா உங்க மேல தாகமா இருக்குன்னு சொன்ன ஒருத்தன். இவன் சொல்றான் ஆத்மா. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லை. ஆத்மாவுக்கு தேவை ஐஸ்வர்யம் இல்லை, ஆத்மாவுக்கு தேவை இயேசு. இவன் சொன்ன ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து கொடுத்து பூரிப்பாயிரு என்றேன் ஆத்மாவோட சொல்லுவேன், ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து, வாசிங்க என்ன சொன்னாரு? ஒரு டிரான்ஸ்லேஷன் ஃபூல்னே போட்டுருக்கு. மதிகடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். ஏன்? தேவனிடத்திலே பொக்கிஷத்தை சேர்க்காமல். இன்னொரு இடத்துல சொல்றதா இருந்தா லூக்கா 12:34 ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தையும் வாசிடுவோமே. 12:34, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ
அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இன்னொரு விதத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் பொக்கிஷமா இருந்தா உன் என்ன என் மேல இருக்கும், உனக்கு பொக்கிஷம் வேற ஏதாயிலும் இருந்துச்சுன்னா உன் இருதயம் அதன் மேல இருக்கும். இன்னொரு விதத்துல சொல்லட்டா, நம்முடைய இருதயம் எதன் மேல் இருக்கிறதோ அதுதான் நமக்கு பொக்கிஷம். அதுதாங்க நமக்கு பொக்கிஷம். திரும்ப திரும்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் எப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வாங்கினது ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் வாங்கினது. உபாகமம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதான் சொல்றாரு, உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் நான். அப்படின்னா அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு பயம் வரும். என்னன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறவர் அந்த பலனை என்னிலிருந்து எடுத்து போட்டார்னா எனக்குள்ள ஐஸ்வர்யமும் போச்சு, என் வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்களும் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாமே நீர் தான் சொல்லிட்டு உம்மை மாத்திரம் பற்றிக்கொள்வதற்கு நீர் எனக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. அப்படியே மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்துக்கு வாங்க. மேத்யூ சாப்டர் 6 verse 24. சில வசனங்களை நம்ம பார்க்கணும், வேகமா பார்த்து முடிப்போம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது. நல்லா கவனிக்க, 2 பாஸ் உனக்கு இருக்க கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 2 பாஸ், சரியா? ஒரு பாஸ் யாரு? வேதம் சொல்லுகிறது தேவன். அப்ப இன்னொரு பாஸ் யாரா இருக்கணும்? இன்னொரு பாஸ் யாரா இருக்கணும்? பேசுங்க. எப்பொழுதுமே ஆப்போசிட் போல் ரெண்டும். ஒன்னு தேவன் வந்துன்னா எதிராளி யாரா இருப்பான்? இங்க ஆண்டவர் பிசா சொல்லவே இல்லை. பிசாசு போட்டிருக்குது, வாசிங்க எல்லாரும். தேவனுக்கும் உலக பொருளுக்கும், அது ரொம்ப முக்கியம். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடவே கூடாது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பார்க்க ஆரம்பிச்சா வேற எது மேலையும் ஆசைப்பட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சில பேர் பாருங்க, இத ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு, சக்சஸ், வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி நீ ஓடுறதுன்னு போட்டுரு. ஆனா உலகம் பேசுது எப்படி சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறதுன்னு தான் போட்டிருக்குது. இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா how to be a successful man. வசனம் சொல்லுது, நீ அதை நோக்கியே ஓடிட்டு இருந்தனா தேவன் மேல இருக்கிற கண்ணை எடுத்துருவ. நீ கூட வேணா வசனத்தை சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு. ஆனா உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ ஓரந்தள்ளி வச்சுட்டு நான் செய்வேன், நான் செய்வேன், நான் செய்வேன், நான் எப்படியாவது சாதிச்சாகணும்னு சொல்லிட்டு நீ போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், உன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பா அது முச்செடி. நான் என்ன நோக்கத்தோடு வசனத்தை அனுப்பணும், கண்டிப்பா அது நிறைவேற வச்சார். சில நேரத்தில் பாருங்க, வாழ்க்கையில நம்ம சில காரியங்களை நஷ்டம் அடைய வேண்டியிருக்கும். நான் சொல்றதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. சில காரியங்கள் தேவனை பிரியப்படுத்தணும்னா சில காரியத்தை நஷ்டப்பட்டு தான் ஆகணும். உதாரணத்திற்கு நீங்க வீட்டில் போய் வாசிங்க, 2 நாளாகமம் 25வது அதிகாரத்தில் 2 Chronicles chapter 25. அமத்சியான்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த அமத்சியா ராஜா, அவனுக்கு விரோதமா ஏதோமியர் வரும்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவா இருந்த யோவாசு கிட்ட அவன் கொஞ்சம் ஹெல்ப் கேட்கறான். ஹெல்ப் கேட்டு 100 தாலந்து வெள்ளி அவனுக்கு சம்பளமா கொடுக்குறான். புரியுற மாதிரி ஈஸியா நான் சொல்றேன், கவனிங்க. யூதாவினுடைய ராஜா அமத்சியா, இப்போ அவனுக்கு விரோதமா யோதேமியர் யுத்தத்துக்கு வந்த பொழுது இந்த யோதேமியருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ராஜாட்ட ஹெல்ப் கேட்கறான் யோவாஸ் கிட்ட. 1,00,000 ஆளுங்கள் நீ எனக்கு அனுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு 100 தாலந்து வெள்ளியை கொடுக்குறான். இப்ப யுத்தத்துக்கு போகும்பொழுது தீர்க்கதரிசி ஒருத்தன் வந்து சொல்றான் அமத்சியாட்ட, இங்க பார், எப்ராஹிம் புத்திரரோட தேவன் இல்லை, நீ இஸ்ரவேல் ராஜாவை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போனா கர்த்தர் பிரியப்பட மாட்டாருன்னு சொன்ன உடனே இந்த அமத்சியா என்ன தெரியுமா பதில் சொன்னா? ஐயோ, அவனுக்கு நான் ஏற்கனவே 100 தாலந்து வெள்ளி கொடுத்துட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, 100 தாலந்து வெள்ளி கொடுத்துட்டாங்க அவனுக்கு. இப்ப அந்த 100 தாலந்து வெள்ளின்றது பெரிய அமௌண்ட், இப்ப நஷ்டமாயிருமே. தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னா, அதை விட அதிகமா கர்த்தர் உனக்கு தர முடியும். கர்த்தருக்கு பிரியமானது மாத்திரம் செய்ய பார்த்துக்க. தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ உன் வாழ்க்கையில் அது நஷ்டம்னு நினைச்சா கூட உதறி தள்ளிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமத்சியா மற்றதில் கீழ்ப்படிஞ்சானோ இல்லையோ, இந்த ஒரு வசனத்துல கீழ்ப்படிஞ்சான், இந்த ஒரு வார்த்தையில கீழ்ப்படிஞ்சான். கர்த்தர் ஏதோமின் மேல அவனுக்கு வெற்றி கொடுத்தார். கரங்கள் ஒருத்தர் சொல்லுவோமா? வாழ்க்கையில் சில நேரத்தில் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் பிரதர், இதுல இப்படி இருந்துச்சுன்னா அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க பிரதர், அது எனக்கு நஷ்டமா போயிரும் பிரதர், சில நேரத்தில் சொந்தங்களை இழக்க வேண்டியிருக்கும் பிரதர். அதை விட சிறப்பானதை தேவன் உங்களுக்கு தர முடியும்.
திரும்ப சொல்றேன், அதை விட சிறப்பானதை தேவன் தர முடியும். ஆண்டவர் அதை ஏன் வேண்டான்னு சொல்றாரு? எனக்காக நீ நஷ்டப்படணுன்றதுனால அல்ல, அதை விட என்ன பெரியவரா பாரு, நான் எவ்வளவு சிறப்பானவரோ அவ்வளவு சிறப்பானவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில நான் கண்டிப்பா தருவேன். கர்த்தர் உங்களுடைய பொக்கிஷமா இருக்கிறாரா? கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் எனக்கு எல்லாவற்றிலும் போதுமானவரா இருக்கிறீர் நான் உணரச்சி. ஆண்டவரே, வாழ்க்கையில் 1000 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கலாம். தாவீது சொன்ன, ஆண்டவரே நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறோம், நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஆண்டவரே, எல்லாம் அவளுக்குறதுங்க. என் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாரோ, ஒருவேளை நீங்கள் அள்ளி கொடுக்காம இருக்கலாம், ஆனால் என்ன மாத்திரம் தேவன் பிரியப்படுகிற விதமாய், தேவன் பாராட்டுகிற விதமாக இருக்கணும். நான் நேற்று ஒரு சம்பவத்தை வாசிச்சிருந்தேன். சார்லஸ் ஸ்பர்ஜனும் அவருடைய மனைவியும் அவங்க வீட்டில் கொஞ்சம் நிறைய கோழிங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வளர்த்த கோழி போடுற முட்டையில் ஒரு முட்டை கூட யாருக்கும் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, போட்ட முட்டைகள்லாம் விற்றதுனால சபை விசுவாசிங்கெல்லாம் கொஞ்சம் அவருக்கு விரோதமாக அப்படியே பேச ஆரம்பித்தாங்க. என்னடா இந்த மனுஷன் ரொம்ப கஞ்சனாக இருக்கிறார், கோழி போடுற முட்டையாவது நம்ம வீட்டிலாம் நீ 2 வச்சுக்க நான் 2 வச்சுக்கன்னு சொல்லிடுவோம். சொந்தக்காரங்களும் பேச ஆரம்பித்தாங்க, அந்த சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ன செம கருமையாக இருக்கிறார், போடுற முட்டையெல்லாம் அவர் எடுத்து வித்துடுறாரு. இதில் விசுவாசிங்க பேச ஆரம்பித்தாங்க, எவ்வளவு பாரு பயங்கரமாக உஷாரான ஆளாக இருக்கிறார். அவங்க இறந்த பிறகுதான் செய்தி தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்ட முட்டையெல்லாம் சேர்த்து வச்சு அதை விற்று சபையில் இருந்த 2 கைம்பெண்களை அவங்க ஆதரிச்சாங்க. என்ன தெரியுமா பெரிய பியூட்டி? யார் யாரெல்லாம் அவரை குறை சொன்னாங்களோ அவங்க கொடுத்த தசமபாகத்தை விட அவங்க வீட்டில் போட்ட கோழி முட்டைகளை விற்று அவ்வளோ அதிகமாக அவங்க கொடுத்து தாங்கினாங்களாம். எதற்கு நான் இதை சொல்ல வர்றேன்? எல்லாம் உம்முடைய ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய ராஜ்யத்திற்கு பயன்படும் ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கருத்திலிருந்து நான் வாங்கி உமக்கு கொடுக்குற ஆண்டவரே சொல்லக்கூடிய மனப்பக்குவம் என்னைக்கு வருதோ நமக்கு, அன்றைக்கு விதைக்கப்பட்ட விதை 100% பலன் கொடுக்கும். ஆமே. சில இடத்துல பாருங்க, சில வீட்டிலலாம் குடும்பத்தில் இருக்க சொல்றது, இது ஏன் பணம், ஏன் பணம். கணவன் சொல்லுவான், ஏன் பணம். 2 பேரும் சொல்லுங்க, அவரு கொடுத்ததுங்க, அவரு கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா தாழ்மையோட சொல்றேன், என் வீட்டில் பர்ஸில் பணம் இருக்குதோ இல்லையோ, பர்ஸ் அங்கே தான் இருக்கும். ஒரு நாள் உண்மையாக சொல்கிறேன், இது ஏன் பணம் நான் ஒரு நாள் நினச்சதும் இல்லை, ஒரு நாள் பிள்ளைங்கள்ட்டையும் சொன்னதில்லை, மனைவி கிட்டையும் சொன்னதில்லை. பிரதர், இதெல்லாம் ஏன் பிரதர் இங்கே சொல்கிறீங்க? விதைக்கப்பட்ட விதை பலன் கொடுக்காதபடிக்கு வீட்டில் தடுத்து போட்டுரும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லார் வாழ்க்கையிலும் கிரியை செய்வாராக. எல்லா முள்ளும் நெரிஞ்சில் எல்லா விதையும் பிடுங்கப்படட்டும். தேவன் போடுகிற வசனம் 100 மடங்கு பலனை கொண்டு வரட்டும். எல்லாரும் கரங்களை ஒருத்தி சத்தமா ரல்லிலே சொல்லுவோமா? அடுத்த இன்னொரு குறிப்பை சொல்லி நான் முடிச்சிடறேன். திருவிருந்திருக்கு அதே மார்க் 4வது அதிகாரம் 18வது வசனம் முழுசாவே வாசிங்க. 1 உலக காவலை, 2வது ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், 3வது மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. எப்போ ஆசை பேராசையா மாறுதோ அதுக்கு பேர் தான் இச்சை. அது இல்லாம இருக்கவே முடியாது. இதை பொறுத்து the craving and passionate desire for other things. நான் யோசிச்சேன், இது என்ன other things? என்ன மற்றவைகளை மார்க் மட்டும் அதை சொல்றாரு, மற்றவைகளை பற்றிய இச்சைன்னு ஏன் போடுறாரு? தேவன் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை இது எப்படிங்க சோக் பண்ண முடியும்? இது எப்படிங்க நெருக்கி போட முடியும்? இது எப்படிங்க பலன் கொடுக்காம தடுக்க முடியும்? எனக்கு நீங்க சொல்லலாம், பிரதர் என் வாழ்க்கையில உலக கவலை இல்லை, நான் ஃப்ரீ பேட், ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், கரெக்ட். அடுத்து சொல்லலாம், எனக்கு ஐஸ்வர்யத்து மயக்கம் இல்லை, எனக்கு தேவன் கொடுத்த எல்லாம் இருக்கு பிரதர், ஆனா அது மேல என் கவனத்தை செலுத்தவே இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சில காரியம்னு போட்டிருக்க அதர் திங்ஸ், மற்றவைகள் என்ன அப்படின்னா, நான் கவனிங்க, the search for success and lure of nice things. உங்களுக்கு ரொம்ப நல்லதா தெரியும் பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் சாதனைன்னு தெரியும் பாருங்க. நான் இப்போ இந்த நிகழ்காலத்துக்கு வர்றேன், இது மேல ஓவரா வெறி. இன்னைக்கு என்ன தெரியுமா பெரிய துக்கம்? ஊழியக்காரங்க கூட வீடியோஸ் போட்டு எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்குறாங்க பாருங்க, எத்தனை வியூவர்ஸ் வருதுன்னு பார்க்குறாங்க பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ட்ரெண்டிங், அடுத்து ட்ரெண்டாக ஒரு பாட்டு கொடுக்கணும், ட்ரெண்டாக பாட்டு கொடுக்கணும், ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இருக்கிறதுக்கு. பிரதர், விதைக்கப்படுற விதைய முள்ளு நெருக்கி போட்டுரும், முள்ளு நெருக்கி போட்டுரும். சில காரியங்கள் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு நாள் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசும்பொழுது சொன்னார், ரொம்ப பிஸியாக ஓடிட்டே இருக்கிறேன்,
பைபிள் வாசிக்கணும், ஆனால் பிஸியாக இருக்குது. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம். இந்த ஒரு புசு நாய்க்கிட்டு இருக்கும், என்ன பொமர நாய்க்கிட்டு தானே அது வாங்கிட்டான். இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, டெய்லி 1 hour அதை நீ வாக்கிங் கூப்பிட்டு போகணும். டெய்லி 1 hour வாக்கிங் கூப்பிட்டு போகணுங்க. நாய்க்கு 1 மணி நேரம் இருக்கு. நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், பைபிள் வாசிக்கிறீங்களா பிரதர், ஜெபம் பண்ணீங்களா பிரதர்னு கேட்டேன். அது சொன்னார், ரொம்ப பிஸி பிரதர். ஆனால் நாய் வீட்டில் வாங்கியாச்சு, ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப எக்ஸ்பென்சிவான நாய். இப்போ நாயை டெய்லி 1 hour வாக்கிங் கூட்டு போனா 1 hour நாய்க்கு நேரம் இருக்கு. எப்படி பிரதர் அது மட்டும் முடியுது? லூக்கா 22வது அதிகாரத்தில் நான் முடிக்கிறேன். லூக்கா 22வது அதிகாரத்தில் அப்படி 2-3 வசனங்களை வாசிங்களேன். நான் நேற்று ராத்திரி உண்மையில நான் அழுதேன். நான் அழுதேன். வாசிக்கலாமே. இப்போ இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் போய் பேரம் பேசுறான். சரியா? வாசிங்க இப்ப எல்லாருமே. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் வேத பாரகனும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியின் இடத்திலும் சேனையின் தலைவர் இடத்திலும் போய் அவர்களை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். இந்த ஆலோசனை பண்ணினான் போட்டிருக்கிற இதுல கம்யூன்ட் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. இந்த கம்யூனுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பார்கெயின்னு அர்த்தம். கவனிங்க, நான் முடிக்கிறேன். பார்கெயின்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை. கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் எவ்வளவுங்க, இங்க பார்கெயின் பண்றதெல்லாம் எக்ஸ்பர்ட்லாம் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. இந்த பொருள் எவ்வளோங்க? 500 ரூபாய், 400 ரூபாய் கூட. அவன் சொல்ல, அதெல்லாம் அங்கே முடியாதுங்க, 490 ரூபா கொடு. அதெல்லாம் முடியாது, 420 ரூபா கொடு. பொருள் கவனிங்க, மீனோ சரி அல்லது துணியோ சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பார்கெயின் பண்றது. யூதாஸ் போய் அவங்ககிட்ட பார்கெயின் பண்ணானா. என்ன பார்கெயின் பண்ணா? 100 வெள்ளிக்காசு கொடுங்க. அதெல்லாம் அதிகம்பா, 20 தர்றேன். என்னங்க இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறேன், எல்லாராலும் மதிக்கப்படுறவர் அவரு, 30 கொடுங்க. சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 30 போப்பா. 30 வெள்ளிக்காசு பார்கெயின் பண்ணானா. யார தெரியுமா? யார? பேசுங்க, யார? எனக்கு இதை வாசிக்கும் பொழுது கூட துக்கம் இல்லை. அப்படி சகரியா வாங்க, இந்த தீர்க்க தரிசனத்தை சகரியால எழுதுறாரு. அதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப துக்கம். எல்லாரும் தயவு செய்து திருப்புங்க. வாலிப பிள்ளை கவனி, நீ ஆண்டவரை யாருக்காக பார்கெயின் பண்ற, எவ்வளவுக்கு பார்கெயின் பண்றன்றதெல்லாம், எந்த அளவுக்கு நீ ஆண்டவரை மதிக்கிறன்றது கர்த்தர் வேதனையோட சொல்றார் பாருங்க. சகரியா 11வது அதிகாரம் 12, 13. இப்ப கர்த்தருடைய வசனத்தை சொல்லியாச்சு. இயேசு பற்றின தீர்க்க தரிசனம் இது. வாசிங்க. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். எங்க? கர்த்தருடைய வார்த்தை முன்னால போட்டிருக்கு, கர்த்தருடைய வசனத்தை சொல்றான். ஓகே, இன்னொரு இடத்துல சொல்றான், ஆண்டவரை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரை கொடுத்துட்டு இப்ப சகரியா சொல்ற, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடைய சொன்னேன். அப்பொழுது, எல்லாரும் வாசிங்க, அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்துவிடு என்றார். இதுவே, வாசிக்கிறீங்களா? இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. இதை நியூ செஞ்சுரி வெர்ஷன் சொல்லுது, that is how little they thought I was worth. இருக்கிறீங்களா? நான் சொல்றது, நான் இதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை நேரம் உங்களை நான் இவ்வளவுதான் நீங்க நான் மதிப்பு கொடுத்துருக்கிறேன். நான் கவனிங்க, எத்தனை முறை ஆண்டவர் இவ்வளவுதாங்க மதிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, நாய்கிட்ட போடுற வார்த்தைக்கு போடு. அப்படியே ஆம்பிளிஃபைட் பைபிள் அப்படியே இருக்குது, as if throw it before dog அப்படின்னு போட்டிருக்கு. எத்தனை முறை ஆண்டவர் சொல்ற, எனக்கு அவன் கொடுக்குற மதிப்பே அவ்வளவுதான். அவன் என்ன சொல்லி இருந்திருக்கணும், இதுக்கு என்னங்க நான் என்ன மதிப்பு கொடுக்க முடியும்? வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன்,
வேதம் சொல்கிறது பொன்னாகிலும் வெள்ளியாகிலும் அழிந்து போகிறவைகள், விலையேற பெற்ற ரத்தத்தை உடையவர் அவர். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். அவங்க சொன்னாங்க, உனக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவர் கொடுக்குற மதிப்பு 30 வெள்ளிக்காசு. ஆண்டவர் வேதனைப்பட்டார், எனக்கு கொடுக்குற மதிப்பு அவ்வளவுதான். பிரதர், நாலு முழுக்க ஓடுறதுக்கு பலனை கொடுக்குறாருல்ல, நாள் முழுக்க ஓடுறதுக்கு பலன் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு கடைசியில் கொடுக்குறது 5 நிமிஷம். கர்த்தர் சொல்றாரு, இவ்வளவுதான் அவன் என்ன மதிக்கிற மதிப்பு, இவ்வளவுதான் பிரதர் மதிக்கிற மதிப்பு. இன்னைக்கு எத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு எனக்கு தெரியல. நீ எனக்கு கொடுக்குற மதிப்பு இவ்வளவுதான், போ. சரி வச்சுக்கலாம் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், தூக்கி போடாத, கொயவன் நிலத்துக்காக தூக்கி போர் பாக்ஸ்ன்னு போட்டு கொண்டு தூக்கி வீசு. இன்னைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல விரும்புறார். பிரதர், ஏராளமா தாராளமா நன்மைகளை ஊற்றுறதுக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பிரதர். சின்ன பிள்ளைங்களுக்கு புரியாது, நான் சொல்றது பெரியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்க லைஃப்ல அவருடைய ஒர்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை இன்னைக்கு நீங்க தீர்மானிக்கணும். தராசு தட்டில் இயேசுவையும் வைக்கிறீங்க, தராசு தட்டில் உங்க வேலையும் வைக்கிறீங்க. பிரதர், தராசு தட்டில் இயேசுவையும் வச்சுட்டு இன்னொரு தட்டில் உங்க குடும்பத்தை வைங்க. இயேசு இருக்கட்டும் பிள்ளைங்களை வைங்க, இயேசு இருக்கட்டும் வேலையை வைங்க, இயேசு இருக்கட்டும் பிசினஸ் வைங்க, இயேசு இருக்கட்டும் ஊழியத்தை வைங்க, இயேசு இருக்கட்டும் உங்களுக்கு தேவன் கொடுத்த எதையும் வைங்க. அவருடைய தட்டு எப்பொழுதுமே எடை கூட்டினதா இருக்கட்டும். இப்ப வாசிங்க, இப்ப சகரியா 11, 12 வசனங்களை வாசிங்க. இதுவே அந்த 12வது வசனம் தானே, வாசிங்க. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாட்டா இது இருக்கட்டும் சொன்னேன். எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசு நிறுத்தார்கள். கர்த்தர் என்ன நோக்கி, இதை கொய்யும் இடத்துல தூக்கி வீசிரு, அதான் அர்த்தம், தூக்கி வீசிரு. எனக்கு அவன் கொடுக்கிற மரியாதையே இவ்வளவுதான்டா. பொண்ணு வெள்ளி என்னோட, எனக்கு மதிப்பு எவ்வளவு? அவன் பார்வையில் எனக்கு மதிப்பு வெறும் 30 வெள்ளிக்காசு. பிரதர், நீங்க உடனே கேட்கலாம், யூதாஸ் வித்துட்டான், யூதாஸ் வித்துட்டான், யூதாஸ் வித்துட்டான். யூதாஸ் மட்டும் விற்கல, நாமளும் தான் வித்துட்டே இருக்கிறோம், நாமளும் தான் வித்துட்டே இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு வேளை சொன்னா நான் சர்ச்சுக்காக பேசுறேன்னு நினைப்பீங்க. இங்கிருந்தே தொடங்குவோமே. ஆராதனையா வேற ஒன்னான்னு வரும்பொழுது எத்தனை முறை தூர போறீங்க. எனக்கு இது மதிப்புள்ளது நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம் சொல்லுங்க பாபு, எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்கிப் பண்றதுக்கு என்ன வருதோ தயவு செய்து சகரியா 11வது அதிகாரம் 11, 12 நீங்க வாசிங்க. தேவனுடைய ஆதங்க நமக்கு புரியும். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், திருவிருந்தில் பங்கு பெற போறோம். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த முள்ளு நம்ம நெருக்குது, எந்த முள்ளு தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில பலன் கொடுக்காதபடிக்கு தடுக்குது, எந்த முள்ளு நான் ரூட்டோட பிடுங்கி போடாம இருக்கிறேன். நல்ல விதை பிரதர், நல்ல விதை, நிறைய பேர் கேட்காத விதை, நிறைய பேர் அனுபவித்திராத விதை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிறாரு, ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதை சோக் பண்ணாம இருக்கிறது எத்தனை பெரிய நன்மையான காரியம் தெரியுமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஒரு நாளைக்கு நீங்க மற்றவங்ககிட்ட எவ்வளவு நேரம் போன்ல பேசுறீங்க, ஜெபத்துல எவ்வளவு நேரம் உட்கார்றீங்க, வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இயேசுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, அவர்களால நான் மதிக்கப்பட்ட, எனக்கு மதிப்பு இவ்வளவுதான். தூதர்கள் முன்பாக அவர் சொல்லுவாரு, பஸ்டின் எனக்கு கொடுக்குற மதிப்பு இவ்வளவுதான்பா. எவ்வளவு? ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான். 1440 நிமிஷம் நான் அவனுக்கு கொடுத்தேன். 1440 நிமிஷம் ஒரு நாளைக்கு அவனுக்கு நான் கொடுத்தேன். 24 மணி நேரம் கொடுத்தேன் அவனுக்கு. அவனுக்கு சுவாசத்தை கொடுத்தேன், பலனை கொடுத்தேன், கிருபைகளை கொடுத்தேன். பஸ் நான் உனக்கு கொடுத்ததுல நீ எனக்கு என்ன தருவேன்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான் 5 நிமிஷம் தான் தருவான் ஆண்டவரேன்னு சொன்னான். கேப்ரியல்கிட்ட சொன்னாரோ மிகாவேல்கிட்ட சொன்னாரோ எனக்கு தெரியாது. ஆனா தேவனுடைய ஆதங்கம் அது. ஆனா எனக்கு அவன் 5 நிமிஷம் தான்ப்பா கொடுத்தான். அவன் லைஃப்ல எனக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான், எனக்கு அவன் வச்சிருக்கிற மதிப்பு அவ்வளவுதான். தேவனுடைய ஆதங்கத்தின் குரல் உங்க காதுல தொனிக்குதா இல்லையா எனக்கு தெரியல. சிஸ்டர்,
உங்களை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? திருவிருந்தில் பங்கு பெற போறோம். இன்றைக்காவது ஒரு தீர்மானத்தை எடுங்க பிரதர். எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. இன்னைக்கு நிறைய காரியங்களை ரூட்டை பத்தி நம்ம கவனிச்சிருக்கோம், நமக்கு நேரம் இல்லை. பார்க்கலாம், அடுத்த வாரம் நம்ம அதை தியானிப்போம், அடுத்த வாரம் அதை தியானிப்போம். ஆனா இன்னைக்கு இந்த ஒரு குறிப்பில் மாத்திரம் உங்களுடைய மனசு பதியட்டும். ஒரு தட்டில் இயேசு, ஒரு தட்டில் உங்களுக்குள்ள காரியங்கள். எந்த அளவுக்கு பிரதர் அவருக்கு மரியாதை கொடுக்க போறீங்க? நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாரும் சின்சியரா சொல்லணும், ஆண்டவரே என் ஜீவனை விட நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சு. எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு சின்சியரா எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர்களால் நான் மதிக்கப்பட்ட மதிப்பு இவ்வளவுதான். ஒரு fill in the blanks, ஒரு கோடு போட்டுக்கங்க. நீங்க இன்னைக்கு அதுல எதை பிரதர் எழுத போறீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸை விட இயேசு மதிப்பு மிக்கவரா இருக்கிறாரா, இல்ல ஃப்ரெண்ட்ஸை விட தாழ்ந்து போயிட்டாரா? உங்க பிசினஸ் விட, வேலையை விட இயேசு மதிப்பு மிக்கவரா இருக்கிறாரா, அல்லனா மதிப்பு இழந்துட்டாரா? உங்க குடும்பத்தை விட, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை விட அவர் மதிப்பு மிக்கவரா இருக்கிறாரா, இல்ல நான் மதிப்பு குறைஞ்சிட்டாரா? நீங்களும் இந்த லிஸ்ட்ல தான் வர்றீங்க, நானும் அந்த லிஸ்ட்ல தான் வர்றேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நிறைய விஷயத்துல நான் உங்களை மட்டுப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே நிறைய விஷயத்துல நான் உங்களை தரக்குறைவா நடத்தி இருக்கிறேன். ஆண்டவரே உண்மை அப்படித்தான் சொல்லணும், நான் தரக்குறைவா நடத்திட்டேன். ஆண்டவரே தரக்குறைவா நடத்திட்டு என்ன மன்னிங்க. வாய் விட்டு கேளுங்க. ரெண்டு ஆப்ஷன், நீங்களா வேற ஒன்னான்னு பார்க்கும்போது நான் உங்களை விட்டுட்டு அதை தான் ஆண்டவரை சூஸ் பண்ணேன். என் நேரத்தில் இருக்கட்டும், என்னுடைய வேலையில் இருக்கட்டும், என்னுடைய செயல்களில் இருக்கட்டும், நான் உங்களை கொஞ்சம் அப்படியே ஓரம் தள்ளிட்டேனே, என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. கேளுங்க. பரிசுத்தாவே என்னுடைய இதெல்லாம் சொல்றாரு, இன்னைக்கு நல்மனம் பொருந்திருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. கையை வைத்து எல்லாரும் லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானை. ஆசையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அவருடைய திரு சரீரத்தை நமக்காக கொடுத்தார், ரத்தத்தை பானம் பண்ண கொடுத்தார். அதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முட்கள், வேர்கள் எல்லாவற்றையும் அவர் பிடுங்கி போடத்தக்கதான கிருபைகளை அவர் நாள் நமக்கு பெருக பண்ண முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய திரு சரீரத்தில், அவருடைய ரத்தத்தில் உள்ள ஜீவனும் அபிஷேகத்தையும் கர்த்தர் நமக்குள்ளாக கடந்து வர செய்து உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய தழும்புகளால் உண்டான சுகத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் வரையில் நடத்தின தேவன் இனிமேலும் நம்ம நடத்த வல்லவராய் இருக்கிறபடினால கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஐயா. எங்கள் ஆண்டவர் விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும், நற்பலன்களை கொடுக்க உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முட்கள் வேரோடு பிடுங்கப்படட்டும், ஒன்றும் அவைகளை நெறித்து போடாதபடிக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இன்றைக்கும் இருதயங்களில் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முத்திரிக்கப்படட்டும். உமக்கு நன்றி. உடைய பிள்ளையோட வாழ்க்கையிலே
உடைய சரீரத்தை புசித்து உடைய ரத்தத்தை பானம் பண்ணினார்களே கர்த்தாவே, எல்லா வியாதியின் கூடும் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக நஸ்ரன இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்பாக நீர் செல்லுகிறதை உன்னை அனுபவிக்க செய்யும் ஐயா. எங்கள் பிள்ளைகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும், எதிர்காலங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும். அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட சவால்களிலே உம்முடைய பரிசுத்த கரம் நீட்டப்படட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி கனமகிமையெல்லாம் ஒருவர் கேட்டெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம ஒருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சி, பலன்களை கொடுக்கிற வாழ்க்கையும் கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you. God be with you. Have a blessed week. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான வாழ்த்துல சொல்லி கடந்து செல்லுங்க. பிள்ளைங்க வசனம் எழுதணும், பெற்றோர் கோஆபரேட் பண்ணுங்க.